இன்னைக்கு என்னோட ஃபேவரட் ஹரியாலி பன்னீர் டிக்கா எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பன்னீர், ஆனியன், கேப்சிகம் கியூபா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தயிர் எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிற கரண்டில 1 ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட், ஃப்ரெஷ் கிரீம், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உப்பு, நம்ம வறுத்து வச்சிருக்க கடலை மாவு ரெண்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டா லெமனை புளிஞ்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் இதை ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பார்பிக்யூ ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கிரில் பேன் எடுத்து அதுல பட்டர், கார்லிக் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த பன்னீரை குக் பண்ணிடலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ குக் பண்ணுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நீங்க எடுத்து வச்சிருங்க. இதுல லைட்டா நீங்க மேல சாட் மசாலா தூவி சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க.